ஓம் 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 ஓம். ஓமெனும் நாதத்தில் வந்தவா ஒரு யானை முகத்தோடு நின்றவா. ஓமெனும் நாதத்தில் வந்தவா ஒரு யானை முகத்தோடு நின்றவா. தும்பிக்கை தூக்கி வாழ்க என்று நம்பிக்கை ஊட்டும் நாயகா. தும்பிக்கை தூக்கிய வாழ்க என்று நம்பிக்கை ஊட்டும் நாயகா. மூலமுன்னவா விக்க விநாயகா. ஓமெனும் நாதத்தில் வந்தவா ஒரு யானை முகத்தோடு நின்றவா. ஓமெனும் நாதத்தில் வந்தவா ஒரு யானை முகத்தோடு நின்றவா. சோமவார கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இதனுடைய லைவ் இப்போ தான் போட்டேன். நீங்கள் நம்மளுடைய சேனலில் லைவுங்கிற ஆப்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த தேய்பிரை சங்கடகர சதுர்த்தியில், அதுவும் சோகங்களை நீக்கக்கூடிய சோமவார சங்கடகர சதுர்த்தியில் ஒரு அற்புதமான தகவலை தான் நான் சொல்ல போகிறேன். எல்லோருக்குமே தோணும், ஏன் விநாயகர் பெருமான் இவ்வளவு பெரிய உருவமுடைய முழுமுதற் கடவுளான பெரிய கடவுள், அவருக்கு ஏன் ஒரு சாதாரண மூஷிகனை வாகனமாக வச்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே யோசிச்சிருப்போம். இதன் மூலமாக நமக்கு ஒரு பெரிய தத்துவத்தையே விநாயகர் பெருமான் சொல்லி கொடுக்குறாரு. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உருவக்கிளி செய்கிறத ரொம்ப சாதாரணமாக செஞ்சுட்டு போயிடுறாங்க. கருப்பாக இருந்தாலும் செய்வாங்க, சிவப்பாக இருந்தாலும் செய்வாங்க, ஒல்லியாக இருந்தாலும் செய்வாங்க, குண்டாக இருந்தாலும் செய்வாங்க. இந்த மாதிரி உருவக்கிளி செய்கிறது தவறு அப்படிங்கிறத உணர்த்துறது மூலமாக தான் இந்த ஒரு விஷயத்த நமக்கு சொல்கிறாரு. உருவத்தை வச்சு எடை போடாதீங்க, யாரையும் எள்ளி நகையாடாதீங்க அப்படிங்கிறத விநாயகர் பெருமான் மூஷிக வாகனம் மூலமா சொல்றாரு. எப்படின்னா, இவ்வளவு பெரிய ஒரு உருவத்தை உடைய விநாயகர் பெருமான ஒரு சாதாரண எலி சுமக்க முடியும் அப்படின்னு உலகத்துக்கு காட்டியிருக்காரு இல்லையா. இதுவே எவ்வளவு பெரிய விஷயம். இந்த ஒரு தத்துவத்தை நீங்க உணர்ந்திருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல ஓம் கணபதியை போட்டுன்னு எழுதுங்க. நன்றி.